ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் எக்ஸ்பிரஸ் சேனல். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸோட 3ஆம் ப்ரோமோ வந்திருக்கு. பவித்ராவோட ஃப்ரெண்டு அவங்க உள்ளே வராங்கன்னே சொல்லாங்க. ஃப்ரெண்டு உள்ளே வரும்போதே பவித்ரா அவங்க பயங்கரமாக கத்தி தான் வந்து அவங்கள இது பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. அப்படியே எமோஷனலாகி கத்திடுறான்னு சொல்லாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் அரண்டுறாங்க. பின்னாடி நம்ம ஜாக்லினாக இருக்கட்டும், சௌந்தர்யா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. யாரா இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஷாக்கானே ஏழை ஏழை தோஸ்டிடா அந்த சாங்கை போட்டு தான் வந்து அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. சாங் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. பவித்ராவை பார்த்தோன்னே அவங்களாம் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகி தனித்துவமாக 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பவி நீ வந்து ரொம்ப டவுனாக விளையாண்டுருக்க, என்ன பிரச்சனை, நீ நல்லா தானே விளையாண்டுருந்த, ஏன் இவ்வளோ டவுன் ஆகிற, அடிக்கடி அழுதுகிட்டே இருக்க, எல்லா விஷயத்தையும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. கேட்டுகிட்டே இருக்கும்போது பவித்ரான்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலே என்னை வந்து அழுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுது, அதுங்கடுத்து எனக்கு வந்து அழுக வந்துடுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்னுமேல் நான் அழுக மாட்டேன், இனிமேல் நான் ஸ்ட்ராங்காக விளையாடுவேன், இனிமேல் நீ ஸ்ட்ராங்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ஆரியமெண்ட்டு பவித்ராட பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உண்மையான பெஸ்ட் பிளேயர் சீசன் 8 பிக் பாஸில் பவித்ரா தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அழுதாலும் என்னதான் கஷ்டம் அனுபவிச்சாலும் பெஸ்ட்டாக விளையாடுற ஒரே பிளேயர் பவித்ராவை தான் நான் சொல்லுவேன். உண்மையாக சூப்பராக விளையாடுறாங்க, பெண்கள் டீமில் பயங்கரமாக விளையாடுறாங்க. பிக் பாஸ் அப்படியே இருந்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் பாஸோட 3ஆம் ப்ரோமோ இதாங்க வந்திருக்கு. இதான் அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.